அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உண்மையில் காதல் பிரச்சனையில் இருந்து தப்பிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் மற்றும் பரிகாரங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரப்படி மற்றும் வாஸ்துப்படி நாம் தூங்குகின்ற தலையணுக்கடியில் சில பொருட்களை வைத்தாலோ வாழ்க்கையில் பாசிட்டிவ் மற்றும் மாற்றங்கள் வருமாம். காதல், பணம், சொகுசு காரணமான சுக்கிரனை வலுப்படுத்த முக்கியமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு மேலோங்கி நிற்கும். முக்கியமாக நாம் தூங்குகின்ற தலையணிக்கடியில் சில ஸ்பெஷல் பொருட்களை வச்சா போதும் நம் வாழ்க்கையில் பல நல்ல விதமான ஆன்மீக எனர்ஜி, முக்கியத்துவமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு என எல்லாம் முக்கியமாக கொண்டு வந்துடும். அதாவது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் அனைத்து எண்ணங்களும் உங்கள் மனதிற்கு தோன்றும். வாஸ்து மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளால் இது நிறைய முக்கியத்துவம் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் சொகுசு, காதல், கல்யாண வாழ்க்கை, பணம் எல்லாத்திற்கும் சுக்கிர பகவான் கிரகம்தான் காரணம். அதனால் சுக்கிரனை வழிபடுத்த தலையணிக்கடியில் சில பொருட்களை வைக்கச் சொல்லி வாஸ்து நிபுணர்கள் கூறுவது முக்கியத்துவமாக இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக வாஸ்து இந்த எளிய பரிகாரங்களை செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி வரலாம். எந்த பொருட்களை எப்போது எதுக்காக வைக்கணும் என தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அதிர்ஷ்டம் வர தலையணிக்கடியில் அன்னாச்சி பூ, அதாவது முக்கியமாக இந்த அன்னாச்சி பூவை வைக்க வேண்டும். அன்னாச்சி பூ ஒரு சக்தி வாய்ந்த வாசனை மிக்க மசாலாவாகும். இது நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகரிக்கும். தொடர்ந்து துரதிர்ஷ்டத்தை துரத்துவது போல உணர்ந்தால் இன்டர்வியூ அல்லது தேர்வில் தோல்வி ஏற்பட்டால் இதை தாராளமாக செய்யலாம். முக்கியமாக வெள்ளிக்கிழமை இரவு இதை தலையணிக்கடியில் வைத்து தொடர்ந்து 7 இரவுகள் அப்படியே விட வேண்டும். காலையில் எழுந்து அதை ஓடும் தண்ணீரில் விட்டு விட வேண்டும். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு கண்டிப்பாக செல்ல வேண்டும். அடுத்ததாக செல்வ செழிப்புக்கு வாஸ்துவில் மஞ்சளை மிகவும் மங்களகரமான மற்றும் தூய்மையான பொருளாக கருதுகிறார்கள். இது பண வரவையும் காரிய சித்தியும் கண்டிப்பாக குறிக்கிறது. வருமான வழிகள் குறையும் போது, செலவுகள் அதிகரிக்கும் போது அல்லது வேலை வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் போது இதை தாராளமாக செய்யலாம். ஒரு மஞ்சள் கிழங்கை வெள்ளிக்கிழமை இரவு மஞ்சள் துணியில் சுற்றி தலையணுக்கடியில் வைக்கவும். இதனைத் தொடர்ந்து 11 தினங்கள் வைத்து பிறகு ஏதாவது ஒரு அரச மரத்தின் அடியில் வைத்து விட வேண்டும். இவ்வாறு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கும். காதல் பிரச்சனையாக இருந்தாலும், பண பிரச்சனையாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது உடனடியாக நீங்க பெறும். தலையணிக்கடியில் லவங்கப்பட்டையை வைக்க வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படும் தேக்க நிலையை போக்க இலவங்கப்பட்டை உதவுகிறது. இது செயல்களில் வேகத்தையும் வெற்றியையும் கண்டிப்பாக கொண்டு வரும். எல்லா தடைபடுவது போல தோன்றினால் எந்த வேலையும் முடியும் தருவாயில் நின்று போனால் இதை தாராளமாக செய்யலாம். முக்கியமாக 2 அல்லது 3 லவங்கப்பட்டை துண்டுகளை தலையணுக்கடியில் வைக்க வேண்டும். 7 தினங்களுக்கு பிறகு அதை ஓடும் நீரில் கண்டிப்பாக விற்றுவிட வேண்டும். முக்கியமாக உங்களுடைய வேலைகள் விரைவாக முடிய, நினைத்த காரியம் நடக்க முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இதனை முழுமையாக கவனிக்க வேண்டும். முக்கியத்துவம் வாய்ந்த ஏலக்காய் நறுமணத்திற்கும் ஆசையில் நிறைவேறுவதற்கும் ஒரு சின்னமாக கருதப்படுகிறது. முடியாத ஒரு வேலையை விரைவில் முடிக்க வேண்டுமென்றால் இந்த பரிகாரம் நல்ல பலனை கண்டிப்பாக தரும். ஒரு முக்கியமான இன்டர்வியூ, பதவி உயர்வு, திருமணம், விஷா அல்லது கோர்ட் கேஸ் போன்றவற்றிற்கு முன் இதை தாராளமாக செய்யலாம். உங்கள் விருப்பத்தை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். 6 ஏலக்காய்களை ஒரு வெள்ளை கைக்குட்டையில் சுற்றி தலையணைக்கடியில் வைக்க வேண்டும். 3 நாட்களுக்கு பிறகு அதை கோவில் உண்டியில் சேர்த்து விடுங்கள். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு அமைதியுடன் செய்ய வேண்டும். ரோஜா அதாவது காதல் வாழ்க்கை சிறப்பாக அமைய தலையணிக்கடியில் ரோஜாவை வைக்க வேண்டும். அதாவது ரோஜா காதல் மற்றும் அழகின் சின்னம். உங்கள் பார்ட்னருடன் மனக்கசப்பு, காதலில் டென்ஷன் அல்லது வாழ்க்கையில் அன்பு குறைந்து கொண்டே உணர்வதாக நீங்கள் நினைத்தால் இந்த பரிகாரம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உறவுகள் ஒருவித ஈர்ப்பு இல்லாத போது, சண்டைகள் அல்லது மன ரீதியான இடைவெளி ஏற்படும் போது இதை தாராளமாக செய்யலாம். ஒரு புதிய ரோசா இதழ்களை எடுத்து அதை வெள்ளி அல்லது வெள்ளை துணியில் சுற்றவும். வெள்ளிக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை காலை வரை தலையணுக்கடியில் வைக்க வேண்டும். அதன் பிறகு அதை துளசி செடியின் அடியில் வைத்துவிட வேண்டும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி
சுக்கிரன் கிரகம் நமது ஆடம்பரம், காதல், செழிப்பு மற்றும் உறவுகளுடன் தொடர்புடையது. இந்த பரிகாரங்களை செய்யும்போது சுக்கிரன் நேர்மறையாக செயல்பட்டு வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களை நடக்கத் தொடங்கும். இந்த பரிகாரங்களை செய்யும்போது உங்கள் மனம் சுத்தமாகவும் எண்ணம் நன்றாகவும் இருக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வீட்டில் வழக்கமான பூஜை மற்றும் சுத்தமும் அவசியமாக இருக்க வேண்டும். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். குறிப்பாக இந்த காதல் பிரச்சனைகள் நீங்கி காதல் வெற்றி பெறவும், தம்பதியரிடையே ஒற்றுமை மற்றும் அதிகரிக்கும் ஜோதிடத்தில் மற்றும் தாந்திரிக ரீதியாக சொல்லப்படும் சில எளிய பரிகாரங்கள் இருக்கின்றன. குறிப்பாக வெள்ளிக்கிழமை விரதம். சுக்கிரனுக்கு அதிபதியான வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவி மற்றும் விஷ்ணு பெருமானை வழிபடுவது காதலில் உள்ள தடைகள் நீங்கும். இந்த நாள் தயிர், அரிசி போன்ற வெள்ளை நிற பொருட்களை தாராளமாக செய்யலாம். சிவன் கோயிலில் சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்து பிரதோஷ நாள் வழிபட செய்வது விரும்பியவர் கணவராக, மனைவியராக கிடைக்க வழிவகுக்கும். முக்கியமாக அடுத்ததாக மங்களகரமான வழிபாடு என்று சொன்னால், செவ்வாய் தோஷம் காரணமாக திருமணம் தடைபட்டால் செவ்வாய்க்கிழமைகளில் அனுமனுக்கு கோதுமை லட்டு மற்றும் குங்குமம் சமர்ப்பித்து இராமாயணத்தின் பாலகண்டத்தை பாராயணம் செய்வது நல்லதாகும். முக்கியமாக தாந்திரிக மற்றும் எளிய பரிகாரங்களாக கோமதி சக்கரம். 11 கோமதி சக்கரங்களை குங்குமத்தில் நனைத்து வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுவது கணவன் மனைவிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கும். முக்கியமாக வெற்றிலை பரிகாரம். ஒரு வெற்றிலையில் நீங்கள் நேசிக்கும் நபரின் பெயரை எழுதி தேன் நிறைந்த ஜாடியில் வைத்து மூடி வைத்தால் உங்கள் மீதுள்ள அன்பு கண்டிப்பாக அதிகரிக்கும். வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்க தலைமாட்டில் ஒரு சிறிய துண்டு பரிகாரத்தை வைத்து உறங்குவது சிறந்தது. முக்கியமாக அடுத்ததாக எலுமிச்சை பரிகாரம். திருமண உறவில் அதிக சண்டை இருந்தால் ஒரு எலுமிச்சை 4 துண்டுகளாக வெட்டி 4 திசைகளில் 40 நாட்கள் தொடர்ந்து எரிந்து வரலாம். இது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பௌர்ணமி நாள் காதலர்கள் சந்திப்பது உங்கள் உறவை பலப்படுத்தும் என நம்பப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.